அரசியல்லாம் நமக்கு எதுக்கு, அதை தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இருந்தேன் நான். அதுவும் இல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமும் வந்தது கிடையாது முன்னாடி. ஆனால் இப்போ நான் அரசியல் பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் அரசியல் பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அதுக்கு ஒரே ரீசன் யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எஸ், நம்மளோட தளபதி விஜய் அண்ணன் தான். நான் இப்போ இருக்கிற சின்ன குழந்தைங்களும் கூட பேச ஆரம்பிச்சிருச்சுங்க, டிவிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அண்ட் அவர் சினிமாவில் இருந்தார். ஸோ அஸ் அ ஃபேனாக அவங்க எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே அவர் அரசியல் வந்ததுக்கப்புறமும் அந்த கிரேசினஸில் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதைத்தான் தற்குறித்தனமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இன்னும் இந்த ஒரு விஷயம் தான் எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. எங்களுக்கும் அரசியல் தெரியல, தளபதி விஜய்க்கும் அரசியல் தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அரசியல்லாம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்களும் சொல்ல மாட்டீங்க. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா உண்மையான அரசியல் எது அப்படின்றது மாறி போய் இப்போ நடந்துட்டு இருக்கிற அரசியலை தான் உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்ட் ஃபைனலாக நாங்கள் எதுக்கு விஜய் அண்ணாவை நம்புகிறோன்னா அவர் அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பார்க்கலாம் இதெல்லாம் எப்போ தான் மாறுதுன்னு.